என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? போட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. ஆசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். சாமானிய நேயர்களுக்கு இதயம் கரைந்த அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோவை பாராளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டினுடைய அத்தனை பேர்களுடைய பார்வையும் இன்று இருக்கிறது. அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார். வெற்றி பெறுவாரா மாட்டாரா, டெபாசிட் வாங்குவாரா, பார்த்து விடுவோம் என்றெல்லாம் தங்களுக்கு பத்திரிகை இருக்கிறது என்பதற்காக மனதுக்கு தோன்றியபடியெல்லாம் எழுதுகிறார்கள். இவையெல்லாம் அரசியலிலே நாம் பார்க்காத விஷயம் அல்ல. ரிசல்ட் வரல அப்படிதான் எழுதுவாங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நடை மாறும். இந்த 2024 தேர்தல் தமிழ்நாட்டினுடைய அத்தனை புள்ளி விவரங்களையும் சாம்பலாக்கும், தவிடுபடியாக்கும், உடைத்தெறியும், தூக்கி வீசும், குப்பை தொட்டியிலே போடும், காற்றிலே கரைக்கும், கடலிலே தூக்கி போடும். இப்படிப்பட்ட வார்த்தை ஜாலங்களினால் அதை சொல்லவில்லை, இதயத்தின் அடித்தளத்திலிருந்து சொல்லுகிறேன். காரணம், கோயம்புத்தூரிலே நான் தான் பெரியவன், எங்கள் கூட்டணி தான் பெரியது, 5 ஆண்டுகளுக்கு முன் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்கின்ற இந்த கூற்றுக்கள் எல்லாம் பொய்யாக்க போகிறது, தோற்கடிக்கப்பட போகிறது. இப்படித்தான் 67 ஆயிரக்கணக்கான விஷயங்களை பேசினார்கள். அப்போது மீடியா பெரிதாக இல்லை. ஆனால் இன்றைக்கு அதே மாதிரி அண்டர் கரண்ட், ஒரு அழுத்தமான மின்சார ஓட்டம் மக்களுடைய இதயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்களாக சென்று யாரை போய் தேடி பிடித்து கேட்டாலும் கூட கோவையிலே அண்ணாமலை தான் வெற்றி பெறுவார் என்று சொல்கிறார். ஆங்காங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் ஆதரவாளர்கள் வேண்டுமானால் தங்களுடைய மன திருப்திக்காக ஓட்டை இவருக்கு போடுவேன் என்று சொல்லி கணக்கு காண்பித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கோவையினுடைய மக்களுடைய இதய நாடி, இதய துடிப்பு, இதயங்களிலே வீற்றிருப்பது அன்பு தம்பி அண்ணாமலை. அண்ணாமலை அறிவிக்கப்பட்ட பிறகு அங்கே வந்த குளிர்ச்சி, ஆரவாரம், அன்பான சந்தோஷம், கொண்டாட்டம், குத்தாட்டம் இவைகளுக்கு எல்லையே இல்லாமல் இருந்தது. புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், 25 30 வயதில் வாக்காளர்கள், 30 40 வேற கட்சிக்கு இதுவரை போட்டுக் கொண்டிருந்தேன், இப்போது இனிமேல் இந்த நிமிஷத்திலிருந்து நான் மாறிவிட்டேன் அண்ணாமலைக்குத்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய இதய துடிப்பை பதிவு செய்திருக்கிறார்கள், பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே 24 தேர்தல் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிறது. கோவை பாராளுமன்ற தேர்தல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆசைக்காக எத்தனை ஓட்டுகள் வேணாமானாலும் போட்டு அண்ணாமலைக்கு இதுதான் ரிசல்ட் என்று உங்களுடைய மனதின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். அது வேறு. ஆனால் உண்மை வேறு ஆக இருக்க போகிறது. அந்த வகையில் அண்ணாமலை கோவை பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று அலங்கரிக்க போடுகிறார். இது வெறும் ஒற்றை அலங்கரிப்போடு நிற்கப் போவதில்லை. அண்ணாமலை இதற்கு மேலும் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கொத்தாக இருக்க போகிறார். ஆம், ஒரு இளைஞன், 35 40 வயதுக்கு உட்பட்ட ஒரு இளைஞன் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக முதல்வராக போகிறார். காவிப்படை தலைவனாக, தாமரையினுடைய தலைவனாக, பிஜேபியினுடைய தலைவனாக தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரி பதவியை அவர் அலங்கரிக்க போகிறார் 26ல. இவையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்தை நோக்கி மக்களுடைய வேகம் உயர்ந்து கொண்டே போகிறது. மாற்றத்தை யார் தருவார் என்று யாராலும் இதுவரை உத்தரவாதம் தராத தலைவர்கள் தான் இருந்தார்கள். இப்போது மாற்றத்தை நான் தருவேன் என்ற நம்பிக்கையை அண்ணாமலை தந்து கொண்டிருப்பதால் அந்த மாற்றத்தை தர நான் உன்னை நியமிக்கிறேன், உன்னிடம் வந்து விடுகிறேன், உன்னோடு இருக்கிறேன், உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு தமிழ் மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் சொன்னேன், இது வெறும் பாராளுமன்ற தொகுதியினுடைய பிரதிநிதியாக அண்ணாமலை முடிய போவதில்லை. தமிழ்நாட்டின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையினுடைய முதல்வர் பதவியை அலங்கரித்து, அது வெறும் அலங்காரத்துக்காக, ஆசைக்காக, பதவியை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய எண்ணத்துக்காக அல்ல. இன்று தமிழகம் எல்லா வகையிலும் முன்னணியில் இருக்கிறது. ஆனால் அது இருக்க வேண்டிய இடம் அதை விட அதிகமாக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியை விட அதிகமாக இப்போது இருப்பது இயல்பான வளர்ச்சி. இது எப்படிப்பட்ட மோசமான அரசாங்கம் வந்தாலும் கூட மாற்ற முடியாத, குறைக்க முடியாத வளர்ச்சி.
ஆனால் இருக்க வேண்டிய இடம் எங்கோ அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு செல்வதற்கு அண்ணாமலையால் மட்டுமே முடியும். அந்த இடத்திற்கு போக வேண்டிய டெஸ்டினி தலையெழுத்து நமக்கு வந்து விட்டது. அந்த டெஸ்டினியை நிறைவேற்றுகின்ற கடவுளுடைய இறை தூதுவனாக அண்ணாமலை 26 தமிழகத்தின் முதலமைச்சராக அதற்கு முன்னோட்டமாக தமிழ்நாட்டினுடைய கோவை பாராளுமன்றத்தினுடைய பிரதிநிதியாக மாறுவார். அது நடக்க போகிறது. அந்த நடப்பிலே நானும் பங்கெடுத்துக் கொண்டேன் என்று கோவை வாக்காளர்கள் பெருமைப்பட வேண்டாமா? ஆகவே நீங்கள் தாமரை சின்னத்திலே கோவையிலே அண்ணாமலைக்கு வாக்களித்து முதல் கட்ட வெற்றியை உத்தரவு உறுதி செய்து அதற்காக அவரை அனுப்பி வைத்து விட்டு பின்னாலே நாம் எல்லோரும் 26 மீண்டும் சந்திப்போம். அப்போது நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்கும். அதுவரை காத்திருப்போம். அதற்கு முன்னாலே அண்ணாமலையை பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்ய வேண்டும். தாமரை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாமரைக்கு வாக்களியுங்கள். பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்.